Hi guys, இந்த வீடியோல வீடியோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ற CapCut அப்ளிகேஷனோட ஒரு சிம்பிள் நெட்வொர்க் எரர் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க என்ன பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். Windows 10 OS இருந்தாலும் பரவாயில்லை, இல்ல Windows 11 இருந்தாலும் பரவாயில்லை. நான் சொல்லக்கூடிய மெத்தட் ட்ரை பண்ணி அப்படினா கண்டிப்பா உங்களோட நெட்வொர்க் எரரை சால்வ் பண்ண முடியும். சோ இப்போ என்ன பண்றீங்க அப்படினா சர்ச் பார்ல போய்ட்டு VPN செட்டிங் அப்படி டைப் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணுங்க. சோ ஒன்ஸ் என்டர் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து செட்டிங் ஓபன் ஆகும். இதுல வந்து ஆட் a VPN கனெக்ஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே VPN ப்ரொவைடர் அப்படினு கேட்கும். இதுல வந்து Windows பில்டிங்ங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன் நேம் கேட்கும். இங்க வந்து நான் சந்தோஷ்னு கொடுத்துக்கறேன். சோ உங்களுக்கு எந்த நேம் தோணுதோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வர் நேம் கேக்குது. இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம சிஸ்டத்துல உள்ள ஏதோ ஒரு browser ஓபன் பண்ணிக்க போறோம். சோ ஒன்ஸ் browser ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சர்ச் பார்ல போய்ட்டு VPN GATE அப்படிங்கறத டைப் பண்ணி என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ என்டர் கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் லிங்க் ஓபன் ஆகும். சோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே எங்க போகும் அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு VPN சர்வர் இருக்கிற அந்த வெப்சைட்க்கு போகும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜப்பான் சர்வர்ஸ் இருக்கும். நம்மளால இந்தியன் சர்வரை யூஸ் பண்ண முடியாது. சோ இங்க வந்து VPN சர்வர் நிறைய இருக்கு. இத ஏதோ ஒரு VPN சர்வரை சூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. சோ அங்க செகண்ட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்க போறேன். சோ ஒன்ஸ் டிராக் பண்ணிட்டேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்க போறேன். சோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போறேன் அப்படினா திரும்ப பழைய செட்டிங்க்கு போக போறேன். இங்க போய்ட்டு சர்வர் நேம் அப்படிங்கறத அதை பேஸ்ட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து VPN டைப் பாத்தீங்க அப்படினா செக்யூர் சாக்கெட் டூனலிங் புரோட்டோகால் SSTP அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா டைப் ஆஃப் சைன் இன்ல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இங்க என்ன பண்ண போறோம் அப்படினா திரும்பி அதே browserக்கு போக போறோம். அதே ஆப்ஷன்ல மேல டாப்ல பாத்தீங்க அப்படினா யூசர் நேம் VPN பாஸ்வேர்ட் VPN அப்படி இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். சோ திரும்பி அதே பழைய செட்டிங்க்கு போறேன். சோ இத என்ன பண்ண போறோம் அப்படினா யூசர் நேம்ல VPN கொடுத்துக்கிறேன், பாஸ்வேர்ட் VPN கொடுத்துக்கிறேன். சோ கொடுத்துட்டு சேவ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இங்க புது VPN ஒன்னு காமிக்குது, பழைய VPN ஒன்னு காமிக்குது. பழைய VPN வந்து அந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணேன். சோ சந்தோஷ் அப்படிங்கற நம்ம கிரியேட் பண்ண VPN. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா சந்தோஷ் அப்படிங்கற அந்த VPN கனெக்ட் பண்ண போறேன். சோ நான் பழச வந்து கனெக்ட் பண்ண போறதல பாத்துக்கங்க. இப்போ சந்தோஷ் அப்படிங்கற கனெக்ட் கொடுக்குறேன். சோ ஒன்ஸ் கனெக்ட் கொடுத்த உடனே இது வந்து கனெக்ட் ஆயிடும். சோ கனெக்ட் ஆகிட்டு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா CapCut அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஓபன் பண்ண போறோம். சோ ஓபன் பண்ணி அப்படினா நமக்கு எல்லாமே வந்து ஓபன் ஆயிடும். சோ நம்ம ஈஸியா வீடியோ எடிட்டிங் பண்ணலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.